வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2024 வருஷம் ஜனவரி மாதம் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே வரும்படியாக தேவன் நமக்கு இந்த நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல நேரத்திலும் கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆராதனை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தேவன் நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் கனிமணி போல பாதுகாத்தவர், நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், நம் மத்தியிலே அவர் இருப்பதற்காக, அவர் நம்மை இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்ததற்காக, அவருடைய கிருபை, தயவு, இரக்கம் நமக்கு தொடர்ந்து கிடைப்பதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் அவரை ஸ்தோத்தரித்து, அவரை கனப்படுத்தி, அவரை மகிமைப்படுத்தி, தேவன் கடந்த நாட்களிலே நம்மை பாதுகாத்த தேவன், கடந்த 2023ஆம் வருஷம் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தினவர், நம்மை வழிநடத்தினவர், நம்முடைய ஆலோசனை கர்த்தரும், மகிமையின் தேவனும், மாறாதவரும், நேற்றும் இன்றும் என்றும் நம் மத்தியிலே இருக்கிற தேவன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். உங்களோடு கூட இருக்கிறேன், இதோ உங்களை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், உங்கள் உருவம் இன்னதென்று அறிவேன் என்று சொன்னார். அந்த தேவனுக்கு இந்த நல்ல நேரத்திலே நன்றி கலந்த இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நாளை ஒப்பு கொடுத்து இந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவன். இந்த வாரத்திலே 5 நாட்கள் காண கிருபை கொடுத்தார். இந்த மாதத்திலும் 5 நாட்கள் காண தேவன் நமக்கு இரக்கம் கொடுத்தார். இந்த இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்தவரை, இந்த மகிமையின் தேவனை நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் ஸ்தோத்தரித்து கனப்படுத்தி மகிமைப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நேரலை ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். நாம் செபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளுக்காக, இந்த விசேஷித்த வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த தேவன், நீ சர்வ வல்லவரும், அன்பு நிறைந்தவரும், இரக்கம் நிறைந்தவரும், மன உருக்கம் நிறைந்தவரும் ஆகி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்த 2023ஆம் வருஷம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் செபிக்கத்தக்கதாக தேவ இரக்கம் கொடுத்தீரப்பா. இதுபோல தொடர்ந்து இந்த ஆண்டவரே வருஷத்திலும் இந்த முதலாவது வெள்ளிக்கிழமையிலே உடைய கரத்திலே வர தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. அந்த அன்பிற்காய், அந்த இரக்கத்திற்காய், அந்த மாறாத உடைய நாம மகிமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறோம். இந்த பூமியிலே ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை தகப்பனே. நீர் ஆண்டவரே எங்களுக்காக, மண்ணான எங்களுக்காய் நீர் இந்த மண் உலகிலே நீர் ஆண்டவரே இதோ சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே ஆண்டவரே அழிந்து போகிற எங்களை மீட்கத்தக்கதாக நீர் உடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரப்பா. உடைய இரத்தத்திலே நாங்கள் கழுவப்பட்டு மறுஜென்மம் அடைந்தவர்களாக, புது மனுஷனாக உடைய கரத்திலே வர இரக்கம் பாராட்டினேன். அந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த கிருபைக்காய், அந்த இரக்கத்திற்காய் நன்றி சொல்லி உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவ தயவு தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். இதோ ஆண்டவரே, கடந்த வருஷம் நாங்கள் தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, இந்த பூமியிலே காணப்படுகிற அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதலுக்காக, அதுபோல மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மனம் திரும்பும், ரட்சிக்கப்படும் அநேகருக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக தேவ கிருபை கொடுத்து, அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க தேவ கிருபையை தாரும். அதுபோல வருகிற நாட்களிலும் நாங்கள் ஜெபவாந்தியோடு கலந்து கொள்ளத்தக்கதாக எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே சங்கீதக்காரன் சொன்னது போல 1000 நாள் ஆண்டவரே இந்த பூமியிலே பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் தங்கி இருக்கிற அந்த ஒரு நாள் போதும் என்று சொன்ன வண்ணமாய் ஆண்டவரே, இது அந்த பூமியிலே நாங்கள் 1000 நாள் இருந்தாலும் அந்த ஒரு நாள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தங்கி இருக்கிற அந்த ஒரு நாள் அது இன்பமானது, பாக்கியமானது, அதில் ஆசீர்வாதம் உள்ளதுமாக இருக்கிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்ன வண்ணமாய் அந்த பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் எங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லி இந்த வேலையை உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இந்த இரக்கம் தொடர்ந்து கிடைக்கட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெப வாஞ்சி உள்ளவர்களாய், ஜெப வீரர்களாய் மாறி ஆண்டவரே, அன்றைக்கு அன்னாள் குழந்தை இல்லாதற்காய் ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஏக்கத்தோடு தவிப்போடு ஜெபித்தது போல் ஆண்டவரே, அன்றைக்கு எஸ்ராவும் ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே எஸ்தரும் ஆண்டவரே போல ஆண்டவரே மோசேயும் எலியாவும் மெலிசா இப்படி தேவ மனுஷர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்.
நீர் எங்களுக்கு மாதிரியா இருக்கும்படியாக நீரும் இந்த பூமியில மனிதனாக வந்து நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காய் ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெபத்தை நீர் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர், அதை பதிலளிக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நேராக வந்து நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். ஜெப வாஞ்சைகளை இன்னும் தொடர்ந்து தர வேண்டுமாய் ஒவ்வொருவரும் ஜெப வீரர்களாய் மாறி தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள, தேவனிடத்தில் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே வர தேவ கிருபை கொடுத்திருக்காய் நம்ம அவருக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 492வது பாடல் மான்கள் நீரோடை வாஞ்சித்து. 492வது பாடல் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என்கிற பாடல். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுமே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுமே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து தேவனே ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுமே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே இருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்று ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ, என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை கதறும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுமே. யோர்தான் குவதே நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அவரின் ரட்சிப்பினால் தினம் துதித்து போற்றிடுவேன். அவரின் ரட்சிப்பினால் தினம் துதித்து போற்றிடுவேன். அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்தன் கதறுவேன். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன்.
சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தஞ்சமே நீ, என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமவும் உம்மையே வாஞ்சித்து கதருமே. வரிப்பகக்களத்தில் கிருபையை அளிக்கின்றே. தேவரிற் பகக்களத்தில் கிருபையை தருகின்றே. இரவில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கிறது. என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமவும் உம்மையே வாஞ்சித்து கதருமே. பன்மலையாம் தேவன் நீர் என்னை மறந்தே. பன்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தே. எதிரிகளால் ஒழுங்கே அடி துக்கத்தால் திரிவதேனோ. எதிரிகளால் ஒடுங்கி அடி துக்கத்தால் திரிவதேனோ. பஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கரத்திலே இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்ததற்காக வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனையிலே தேவ கிருபை, தேவ தயவு தொடர்ந்து நமக்கு கிடைக்கவும், அதுபோல இந்த வருஷத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தேவன் அவருடைய வசனம் சொன்ன வண்ணமாய் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு 24:13 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து நாம் முடிவு பரியந்தம் தேவனுக்கென்று இந்த பூமியில் நிலையாக நின்று ரட்சிப்பின் அனுபவத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுப்பேன் என்று சொன்ன வண்ணமாய் ஒவ்வொரு நாளும் இந்த சரீரத்தை தேவ கருத்தில் ஒப்பு கொடுத்து தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தவும், வருகிற நாட்களிலே தேவ தயவு கிருபை கிடைக்கும். கடந்த நாட்களிலே காத்த தேவன் வருகிற நாட்களில் நம்மை பலப்படுத்தவும், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் இன்னும் பரிசுத்தம், பிரியம், தேவ அன்பு, கிருபை, தயவு கிடைக்கத்தக்கதா நம்மளை யாராவது ஒரு இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, மே துதிக்கிறோம் அப்பா. ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். இயேசுவே, இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென்.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஐயா. இந்த நேரத்திலே கூட தகப்பனே ராஜேசப்பா, நாங்கள் எல்லோரும் கூடி உம்மை ஆராதிப்பது உமது கிருபை தகப்பனே ஸ்தோத்திரம், ராஜேசப்பா. ஸ்தோத்திரம் அதற்காக ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஆமென். ராஜேசப்பா. இந்த வேளையிலே கூட தகப்பனே ராஜேசப்பா, எத்தனையோ பேர்கள் வியாதியிலும் கூட தகப்பனே ராஜேசப்பா அவஸ்தைப்பட்டிருக்கும் ஆமாண்டவரே, நேரத்தில் கூட இயேசுவே தகப்பனே ராஜேசப்பா, வாதையின் இரக்கமாயிரும். கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது என்று சொல்லி தகப்பனே ஆமென் ராஜேசப்பா, இயேசுவே. நீர் மட்டும் ஸ்தோத்திரம், இவ்வளவா எங்களை ஸ்தோத்திரம் காத்து ஆண்டவரே. வழி நடத்துகிறீர்கள். உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி அப்பா, ராஜேசப்பா. நன்றி அப்பா, நன்றி இன்னுமாய் கூட ஆண்டவரே. தகப்பனே ராஜா, ஸ்தோத்திரம், இந்த வெள்ளிக்கிழமை ஸ்தோத்திரம். நடக்கிற ஆராதனையில கூட தகப்பனே ராஜேசப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ராஜேசப்பா இயேசுவே பங்கேற்க ஸ்தோத்திரம், வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கொடான கொடி ஆண்டவரே. நன்றி ஆமென். தகப்பனே ராஜேசப்பா. இன்னுமாய் இந்த ஆராதனையில கூட வர தடைப்பட்ட பிள்ளைகளை கூட கண்ணோக்கி பாருங்க தகப்பனே நன்றி அப்பா, ராஜேசப்பா. நன்றி அவர்களுடைய அப்பா. தடைகளை கூட நீர் எடுத்து போடுங்க எடுத்து தகப்பனே போடும், எடுத்து ராஜேசப்பா. போடும் ஆண்டவரே. அவர்களுடைய ஆமென். தடைகளையும் கூட ஸ்தோத்திரம். நீங்க மன்னிங்க தகப்பனே ராஜேசப்பா. மன்னித்தருளும். ஆண்டவரே, ஆமென். இனி வருகிற ஸ்தோத்திரம், ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம். ஆராதனையில கூட அவர்கள் ஒன்று கூட நீர் கிருபை செய்யுங்க கிருபை தகப்பனே தாரும், கிருபை ராஜேசப்பா. செய்யும். ஆண்டவரே, ஆமென். இந்த வேலையில ஸ்தோத்திரம். கூப்பிட்டாப்பனே ராஜேசப்பா, யூடியூப் மூலியமாகவும் தொலைபேசி மூலியமாகவும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட நன்றி செபிக்கிறேன் தகப்பனே ஆண்டவரே. ராஜேசப்பா. நன்றி அப்பா. ஆமென், கண்ணீரோடு ஆமென். ஏறெடுக்கிறவர் கெம்பீரத்தோடு அறுவடை செய்வார் ஆமென், என்று ஆமென் சொல்லிட்டாப்பனே ராஜாவே. ராஜேசப்பா. நன்றி அது போல ஐயா. தாப்பனே ராஜேசப்பா, ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நம்பி ஸ்தோத்திரம், வந்திருக்கிற ஸ்தோத்திரம் ஒவ்வொரு அப்பா. பிள்ளைகளையும் நீர் கைவிடாத தேவனாய் இருக்கிறீர். ஆமென் கொடான இயேசுவே. கொடி நன்றி ஸ்தோத்திரம், செலுத்துகிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ராஜேசப்பா. இந்த வேலையிலே இயேசுவே. நம்பிக்கையோடு தகப்பனே ராஜேசப்பா, உங்களோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக கூட ஆமென், ஜெபிக்கிறேன் ஆமென் தகப்பனே ராஜா. ராஜேசப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே கிருபை ராஜேசப்பா செய்யும், வேண்டுதல்களை இரக்கமாய். கூட கேட்டு அதுக்கு தக்க பலனளிக்கிற ஆமென் தேவனாய் இயேசுவே. இருக்கிறீர். கொடான கிருபை, கொடி நன்றி கிருபை செலுத்துகிறோம் ராஜாவே. தகப்பனே ராஜேசப்பா. ஸ்தோத்திரம், இன்னுமாய் கூட ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே. ராஜேசப்பா, நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் தியானிக்கிற வசனங்களிலும் கரமிருந்து ஆசீர்வதிங்க ஆமென், தகப்பனே ஆமென் ராஜேசப்பா. ராஜாவே. எங்கே இரண்டு நன்றி பேர் அப்பா. மூன்று பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ ஸ்தோத்திரம், அவர்கள் நடுவே ஸ்தோத்திரம். நான் இருக்கிறேன் என்று சொன்னீர் தகப்பனே நன்றி ஐயா, ராஜேசப்பா. நன்றி அதுபோல ராஜா, எங்கள் நன்றி நடுவிலே அப்பா. நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் ஆமென், தகப்பனே ஆமென் ராஜாவே. ராஜேசப்பா. கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரம், செலுத்துகிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜேசப்பா. ஆண்டவரே. ஆண்டவரே ஆமென். ராஜேசப்பா, நாங்கள் இரவு தூங்கி காலையில் நல்லபடியாக எழுந்து இருப்பதற்காக கூட ஆண்டவரே ராஜேசப்பா உம் கிருபைதான் தகப்பனே ராஜேசப்பா. ஆமென், அதற்காக ஆமென் நன்றி ராஜாவே. செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி ராஜேசப்பா. ஐயா, ஆண்டவரே, நன்றி எங்களுக்கு நல்ல ராஜா. உணவும் நல்ல உடையும் உதவி தந்ததற்காக கொடுத்திருக்காய். கொடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம், ராஜேசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. வேலை செய்கிற இடத்திலே சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க கொடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே ஐயா. ராஜேசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், இன்னுமாய் கூட தகப்பனே ராஜேசப்பா, எத்தனையோ விபத்துகள் மத்தியிலும் கூட தகப்பனே ராஜேசப்பா எங்களை இம்மட்டுமாய் வழி ஆமென், ஆமென் நடத்தியதற்காக கொடான ராஜாவே. கொடி நன்றி நன்றி அப்பா. செலுத்துகிறோம் ஆமென். தகப்பனே ஸ்தோத்திரம், ராஜேசப்பா. ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம் ஆராதனை ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு வரை உம் கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும். நேரே ரட்சகரும் நன்றி அப்பா. மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பாதுகாத்ததற்காய் நன்றி. பலப்படுத்தினதற்காய் நன்றி. ஆமென். உம்முடைய கிருபை தயவு எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. எங்களை ஆமென். கண்ணின்மணி போல காத்ததற்காக நன்றி அப்பா. நன்றி. தொடர்ந்து உம்முடைய தயவு வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென். இன்னுமாய் கூட நம்மளை யாராவது ஒருவர் கர்த்தருடைய கரத்திலே சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து வேதம் சொன்னவனமாய் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சிறு குழந்தைகளுக்காக, அவருடைய சரீர சுகபலங்களுக்காக அந்த பிள்ளைகளும் சிறு வயது முதல் தேவனை தேடி தேவனுக்கென்று உண்மையாய் யுத்தமான இருதயத்தோடு பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள் வேதத்தின்படியாக ஜீவிக்கத்தக்கதாக ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு பிள்ளையாக வளரவும், அது மட்டுமல்ல இந்த பூமியிலே அவர்கள் ஒரு பெரிதான காரியங்களை செய்ய கர்த்தர் அவர்களை வரும் நாட்களிலே பயன்படுத்தும்படியாகவும், அதுபோல இளம் பிள்ளைகளுக்காக, வாலிபர்கள் கன்னிகளுக்காக, யாருக்கெல்லாம் வேலை வேண்டுமோ வேலையும், படிக்க பணமோ, படிக்க காரியங்கள், பள்ளி படிப்பு தடை இல்லாதபடி கிடைக்க, படிக்கிற இடத்துல எந்த விதமான தடைகள் இல்லாதபடி, இடையூறுகள் இல்லாதபடி, பிரச்சனைகள் இல்லாதபடி, ஞானத்தோடு புத்தியோடு படிக்கவும், வேலைக்கு செல்கிற இடங்களிலே வாலிபர்களும் வாலிப பெண்களும் பரிசுத்தத்தோடும் வேலை காரியத்திலே ஞானமாய் புத்தியாய் நடக்க, அதுபோல யாருக்கெல்லாம் திருமணம் தடைகள் இருக்கிறதோ தடைகளை கர்த்தர் எடுத்து போட்டு நல்ல மணவாளனே நல்ல மணவாட்டியை கொடுக்க, அதற்குரிய எல்லா கால சூழ்நிலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தர இந்த நேரத்தில் சிறு பிள்ளைகளுக்காக, சிறுவர் சிறுமிகளுக்காக, வாலிபர் கன்னிகளுக்காக நம்ம எல்லாரும் ஒரு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென்.
நன்றி அப்பா. ஆமென், ஆமென். புது வருஷத்துல ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே ஒன்று கூடி ஆண்டவரே சப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே. கிருபை, கிருபை அப்பா. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே சப்பா காத்து வழிநடத்தி புது வருஷம் ஆமென், ஆமென் ராஜாவே. முகமுகமாக ஒவ்வொரு காண செய்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென். ஆண்டவரே சப்பா சிறு பிள்ளைகளை கொடுத்து கத்தல் கொடுக்குறேன். ஆண்டவரே சப்பா உங்ககிட்ட வாக்கு பிள்ளைகளை தடை பண்ணான்னு சொல்றேன். ஆண்டவரே சப்பா கத்தாவே ஆண்டவரே நன்றி அப்பா. ஏற்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவரே ஆமாண்டவரே இயேசுவே. பழனியில வர ஆண்டவரே சப்பா தடை பண்ணாத கிருபை செய்யும், கிருபை ஆயிரம். ஆமென், ஆமென். ஞானமா குழந்தைங்க வளர ஆண்டவரே சப்பா கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா. ஆமென். பலப்படுத்தும், பலப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே சப்பா அந்த குழந்தைகளை அந்த ஆண்டவரே சப்பா கத்தாவே பலன் தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஆண்டவரே சப்பா ஆமென், ஆமென் இயேசுவே. பள்ளிக்கூடத்துக்கு போகிறது ஆண்டவரே ஆண்டவரே சப்பா ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் அப்பா. நல்ல டீச்சர் வாத்தியார்களா கிடைக்க பண்ணும், கிடைக்க பண்ணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படிக்கிற இடத்துல ஆமென் இயேசுவே. பிரச்சனைகள் இல்லாதபடி பாதுகாத்தரலும், பாதுகாத்தரலும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஞானத்திலே வளர்த்து கிருபை தாரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை தாரும், கிருபை தாரும் அப்பா. ஆமென், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாலிப பசங்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சப்பா கத்தாவே ஆண்டவரே நல்ல வாழ்க்கை தாரும் ஐயா, தாரும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா. அவங்களுக்கு ஏற்ற துணை ஆண்டவரே சப்பா நன்றி அப்பா. ஆமென். ஏற்படுத்தி தாரும். ஆமென், ஆமென் இயேசுவே. இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நன்றி அப்பா. நன்றி. தடைகளை எடுத்து போடும் கிருபை தாரும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா. எல்லாமே கூடுங்க ஆண்டவரே சப்பா ஆமென் ராஜாவே. எங்க நினைவே இல்லைங்க ஆண்டவரே ஆமென், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் அப்பா. பாதுகாத்தரலும், கிருபை செய்யும், மனமிறங்கும், மனமிறங்கும். நன்றி ஆண்டவரே. ஆமென் இயேசுவே. சந்திக்கப்படட்டும், சந்திக்கப்படட்டும். ஆமென், பண ஆமென். தேவைகளை பணம் கொடுத்து உதவி பண்ண படிக்க வைக்க ஆண்டவரே சப்பா கத்தாவே கிருபை தாரும், கிருபை தாரும் அப்பா. அந்த உதவி நீர் செய்வீராக ஆமென் இயேசுவே. சப்பா கத்தாவே எத்தனையோ பிள்ளைங்க ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். உடை கூட இல்லாம ஆண்டவரே சப்பா கத்தாவே சாப்பாட்டுக்கு சாப்பாடு கூட இல்லாம ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், அவங்க ஸ்தோத்திரம். அப்பா அம்மாவுக்கு வேலை வெட்டிக்கு இல்லாம ஆண்டவரே சப்பா கத்தா ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கூட கண்ணு பாருங்க ஆண்டவரே சப்பா கத்தாவே அவங்க இயேசுவே. அந்த குடும்பத்திலையும் இரக்கம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே சப்பா இயேசுவே. மனமிறங்கும். அறியற உணர்வு அவங்களுக்கு தாங்க ஆண்டவரே சப்பா ஆமாண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்துகளையும் ஆசீர்வதிங்க ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். பாதுகாத்தரலும், தொடுமாண்டவரே. தொடும், தொடும், தொடும். கிருபை தாரும், கிருபை தாரும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் இயேசுவே. தயவாயிரும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். ஆமென். ஆண்டவரே மனமிறங்கும், மனமிறங்கும். ஆமென். ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா. கிருபை தாரும், கிருபை செய்யும், கிருபை செய்யும் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். உண்டாக்கி உருவாக்குனவரப்பா. ஆமென். ஸ்தோத்திரம்.
கிருபையாயிரம் பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சப்பா நீர் உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பேர் பேராக நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆமென் ஆமென் இயேசுவே. ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை அப்பா. ஆமென். ஆகும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். வாய்களை திறந்து கர்த்தரை கனப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபத்தை கேட்டீரப்பா. சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, சிறுமிகளுக்காக, சிறு பிராயத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, வாலிபர் கன்னிகளுக்காக ஆண்டவரே, தேவனே, தேவைகளை உணர்ந்தவர், வேண்டுதல் விண்ணப்பங்களை கேட்கிறவர், சுகத்தையும் பலத்தையும் தருகிறவர், ஞானத்தை புத்தியை தருகிறவர், பரிசுத்தத்தை தருகிறவர், பயத்தை தருகிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே, உலக கட்டுகள் இருந்து விடுதலை கொடுக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவர். நிறைய மகிமைப்படும். ஆமென். நாம் பாட்டு புத்தகத்திலே ஒரு பாடலை எடுத்து ஒரு சரணம் பாடி தொடர்ந்து நாம் ஜெபத்திற்குள்ளாக செல்லலாம். பாட்டு புத்தகத்திலே 1661 பாடல். இருள் சூழும் காலம் இனி வருது. இருள் சூழும் காலம் இனி வருதே, நாட்கள் பயன்படுத்தும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும் திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடும். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசு நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் முன்வருவே. தரிசு நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் முன்வருவே. பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பை எழுந்து செவி. பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செவி. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மன முன் செல்வோன் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆமென். மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆமென். கர்த்தருடைய கரத்திலே மறுபடியுமாக இந்த நாட்களிலே பூமியிலே காணப்படுகிற எல்லா காரியங்களை, அக்கிரமங்கள், அநியாயங்கள், மீறுதல்களும், இன்றைக்கு நடக்கிற கொலை, கொள்ளைகள், திருட்டு, இன்றைக்கு நடக்கிற அநேக விதமான மாய்மாலத்தனங்கள், மனுஷன் ஏமாற்றி பிழைக்கிற காரியங்கள், நயவஞ்சகத்தோடு வேதத்திலே காணப்படுகிற கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் இந்த நாட்களிலே தேவனுடைய காரியங்களை குறித்து தவறாய் உபதேசிக்கிறதும், தவறாக காரியங்களை செய்வதும், தேவ நாமத்தை தூஷிக்க பண்ணும்படியான அவருடைய செய்கைகளை, கிரியைகளை கண்டு மனுஷர்கள் பரியாசம் செய்கிற அப்படிப்பட்டதான ஒரு இருளான காலங்களுக்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஊழியங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளை, ஊழியர்களுக்குள்ளாக இருக்கிற
அங்கே காணப்படுகிற குறைகளை, விசுவாசிகளுக்குள்ளாய் காணப்படுகிற ஒருமனமின்மையும், குடும்பத்திலே இன்னும் சபையிலே சாட்சி இல்லாதபடி, பரிசுத்தம் இல்லாதபடி, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி, வார்த்தையின்படி ஜீவிக்காதபடி, முரட்டாட்டமும் கலகமும் இருமனம் உள்ளவர்களாய் நடக்கிற அப்படிப்பட்ட துணிகரம் உள்ளவர்கள், துரோகம் உள்ளவர்கள், பணப்பிரியர்கள், இன்னும் அங்கே பூமியிலே காணப்படுகிற மாம்ச இச்சை, கண்களின் இச்சையின்படி தங்களை கெடுத்துக் கொள்கிற இவர்களுக்கு தேவன் ஒரு விஷயம் கூட உணர்வை கொடுக்கும்படியாக, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சம் அது நம்முடைய செய்கையின் மூலமாக, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வழிகள் மூலமாய் அது இருளாய் போகும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. நம்முடைய செய்கைகளை கர்த்தர் நோக்கி பார்க்கும் பொழுது அது வெளிச்சத்தின் செய்கைகளாக இருக்க வேண்டும், வெளிச்சத்தின் சிந்தையாக இருக்க வேண்டும், வெளிச்சத்தின் காரியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே ஆண்டவர் உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நம்முடைய செய்கையானது கர்த்தருக்கு பிரியமாக, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க, விசுவாசிகள் என்ற பெயரளவு இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து தேவனுக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக, இன்றைக்கு காணப்படுகிற எல்லா அக்கிரமங்கள், பாவங்களிலிருந்து ஜனங்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, அதுபோல மனம் திரும்பினவர்கள் மறுபடியுமாய் பின்னோக்கி பாராதபடி தேவனுடைய எச்சரிப்புக்கு உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஞானத்தை தரும்படியாக இந்த காரியத்திற்காக நம்மள யாராவது ஒரு ஜெபிக்கலாம். இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமா துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாய். நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. மன்னித்தருளும், எடுத்து போடும், எடுத்து போடும். ஆமென், ஆமென் அப்பா. பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஆமென், ஆமென். இயேசுவே இரக்கமாயிரும், பிரீதியா இருக்கட்டும், பிரீதியா. ஆமென், ஆமென் ராஜாவே. ஆமென் இயேசுவே, மனமிரங்கும், மனமிரங்கும். கிருபையாயிரும், இரக்கமாய் மாறட்டும் அப்பா, மாறட்டும். ஆமென். கிருபை தார். ஆமென் இயேசுவே. கிருபை செய்யும், கிருபை செய்யும். ஆமென், ஆமென் ஆண்டவரே. இயேசுவே இரக்கமாய் வேண்டும் அப்பா, வேண்டும் ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். உணர்ந்து கொள்ளட்டும், உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. மன்னித்தருளும், மன்னித்தருளும் அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமென், ஆமென் ராஜாவே. விடுதலை தாரும், விடுதலை தாரும். ஆமென் இயேசுவே, தயவாயிரும், தயவாய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திறந்தருளும் ஆண்டவரே, மனமிரங்கும். திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். ஆமென், ஆமென். பேசும் ஆண்டவரே, பேசும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஆமாண்டவரே, நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே.
நல்ல சிந்தனைகளை தர வேண்டுமா நாங்கள் ஆமென் ஜெபிக்கிறோம் இயேசுவே. கர்த்தாவே. ஸ்தோத்திரம் வீணான குழப்பங்கள், சிந்தனைகள் கர்த்தாவே, முரட்டாட்டங்களை எல்லாம் முற்றிலும் எடுத்துப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் மாதாவே. இரக்கமாயிரும், இயேசுவே நல்ல கிருபையாயிரும். சிந்தனைகளை தர, நல்ல ஸ்தாரும் நினைவுகளை தர ஆண்டவரே, வேண்டுமா நாங்கள் தாரும் அப்பா. ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம், கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம், சோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கனிகளை தர வேண்டுமா நாங்கள் தருமட்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே. ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம், சோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் அதன்படி நடக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனமிரங்கும், இயேசுவே மனமிரங்கும். சோத்திரம், சோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. இதனோட கர்த்தாவே அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும் கர்த்தாவே. மனம் ஆமென், திரும்பாதவர்கள் ஆமென். எல்லாம் மனம் திரும்ப வேண்டுமா நாங்கள் மனம் ஜெபிக்கிறோம் திரும்பட்டும், ஆண்டவரே. மனம் திரும்பட்டும் அப்பா. தேசத்திலே கர்த்தாவே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண வேண்டுமா நாங்கள் இரக்கமாயிரும். ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், பஞ்சம், பசி, பட்டினி, வறுமையில் உள்ள ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒரு விசை கண்ணோக்கி பாரும் கண்ணோக்கி கர்த்தாவே. பாரும், அவர்களுக்கும் இரக்கம் கர்த்தாவே வேண்டிய பாராட்டும். உதவிகளை செய்ய வேண்டுமா நாங்கள் செய்யும் அப்பா, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. செய்யும் அப்பா. இயேசுவே உம்மால் ஆமென், கூடாத ஆமென். காரியம் எதுவுமில்லை ஆண்டவரே. ஒன்றுமில்லை, இயேசுவே ஒன்றுமில்லை. சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆமென், கர்த்தாவே. ஆமென். ஒருவேளை ஸ்தோத்திரம், உணவு ஸ்தோத்திரம். கிடைக்காமலும் கர்த்தாவே ஆண்டவரே எத்தனையோ இயேசுவே பிள்ளைகள் குடும்பங்கள் நன்றி ஐயா, நன்றி வறுமையில் ராஜா. இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு ஆமென், வேண்டிய ஆமென். உதவிகளை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் செய்தருளும் கர்த்தாவே. அப்பா. பண கிருபை தேவைகள், சாரும், பொருளாதார கிருபை தேவைகள் தாரும். எல்லாத்தையும் சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சந்திக்கப்படட்டும், கர்த்தாவே. இயேசுவே சந்திக்கப்படட்டும் அப்பா. சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென், தேசத்திலே ஆமென். எத்தனையோ விதமான கொடிய பஞ்சம், பசி, பட்டினிகள் வந்து கொண்டே இருக்கிறது ஆமென், கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே அதிலிருந்து ராஜாவே. ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தர விடுதலை வேண்டுமா நாங்கள் தாரும், ஜெபிக்கிறோம் விடுதலை கர்த்தாவே. தாரும் அப்பா. அவர்களும் கர்த்தாவே ஆமென். ஊக்கத்தோடு ஜெபிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா கிருபை தாரும், ஜெபிக்கிறோம். கிருபை அதிகமாக செய்யும். பிள்ளைகள் ஆமென். கர்த்தாவே விசுவாசத்திலும், அன்பிலும், வேத வாசிப்பிலும், தனிப்பட்ட வாழ்விலும் உம்மை நெருங்கிற காரியங்களும் அதிகமாக ஈடுபட கர்த்தர் கிருபை கிருபை தாரும் கர்த்தாவே. தாரும், கிருபை இயேசுவே செய்யும். சோத்திரிக்கிறோம், ஆமென். சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா. உலகம் ஒரு நாள் அழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை அழியாது அழிந்து என்று போகாதப்பா. அவர்களும் கர்த்தாவே அமர வேண்டுமா ஆமென், நாங்கள் ஆமென் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ராஜாவே. இயேசுவே நன்றி அப்பா. சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கும் அந்த ஆண்டவரே. உணர்வை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தாரும் ஆண்டவரே. ஐயா. நன்றி இயேசுவே அப்பா. ஆமென். உம்முடைய சத்திய வார்த்தைகளை கண்டு அவர்கள் ஜீவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமென், கர்த்தாவே. இயேசுவே ஆமென் ராஜாவே. சோத்திரம், நன்றி. சோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், சகல ஸ்தோத்திரம். இந்த காலம் சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். துதிகரம் ஆமென், உமக்கே ஆமென் செலுத்தினோம். ராஜா. ஆண்டோர் ரட்சகர் நிறுத்தினோம் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அக்கிரமக்காரர்கள், பாவிகள், மீறல் செய்கிறவர்களும், அநியாயக்காரர்களும், துரோகிகளும் மனந்திரும். ஆண்டவரே கர்த்தாவே, விசுவாசிகளா ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஞானத்தோடு புத்தியோடு நடக்கும், பரிசுத்தத்தோடு பிரியமாய் இருக்கவும், உடைய வார்த்தையின்படி செய்ய தேவ இரக்கம் தொடர்ந்து கிடைக்கும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி, இரக்கம் பாராட்டினருக்காய் நன்றி. நீர் மனமிறங்குறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து இன்னும் நம்மள யாராவது ஒருவர் கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய திருப்பூர் சபைக்காக, பல்லடம் சபைக்காக அங்குள்ள விசுவாச பிள்ளைகள், அந்த குடும்ப பிள்ளைகளுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப காரியங்கள், வேலை விஷயங்கள், இன்னும் சபையிலே புதிய ஆத்துமாக்கள், புதிய எழுப்புதல், இன்னும் பரிசுத்தாவியினுடைய வல்லமை, ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியினாலே நிரம்பினவர்களா, பரிசுத்தாவியினுடைய கனிகளை ஒவ்வொருவரும் ருசிக்கத்தக்கதாக அந்த ஆவியின் கனிகளாகிய அந்த 9 கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய தயவு, பொறுமை, இச்சையடக்கம், சாந்தம், இப்படிப்பட்ட அந்த எல்லா கனிகளும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும்படியா, அது மட்டுமல்ல அந்த 7 கிரியைகள் தேவன் நமக்கு நம்மிடத்திலே அதை அந்த 7 படிகள் நமக்கு வேண்டும் என்று 1 பேதுருவிலே சொன்ன வண்ணமாக அந்த ஒவ்வொரு காரியமும் நம்மிலே கிரியை செய்யும்படியாக, அது மட்டுமல்ல குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள்ளாய், பிள்ளைகளுக்குள்ளாய், பெற்றோர்களுக்குள்ளாக, இன்னும் வேலை செய்கிற இடங்களிலும், படிக்கிற இடங்களிலும், உற்றார் உறவுகள் மத்தியிலும் ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்கவும், அநேகருக்கு சத்தியத்தை சொல்லுகிறவர்களாக, சத்தியத்தின்படி நம்முடைய ஜீவியமும் காணப்பட தேவ கிருபை கொடுக்கும்படியாக இந்த காரியத்திற்காக நம்மளை யாராவது ஒரு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமென், ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இயேசுவே நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆமென், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென்.
இல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை 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 தகப்பனாரே. கத்தாவே ஆமென். ஆமென். என் வசனங்கள் வாழ்வில் இராவிட்டால் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை இருப்போம் கத்தாவே தகப்பனே. ஆமென். கத்தாவே ஆண்டவரே அப்படிப்பட்ட இயேசுவே பிள்ளைகளை நீர் ஸ்தோத்திரம் கண்ணோக்கி ஸ்தோத்திரம். பார்த்து பாரும் கத்தாவே பாரும் ஆண்டவரே நீர் நன்றி ஆண்டவரே அப்பா. புழுதியிலிருந்து எடுத்து எங்களை ஆண்டவர் உமது ரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே கழுவி தகப்பனே கழுவும் ஆண்டவரே. மட்டும் ஆண்டவரே உமது நாமத்துக்கு என்று சாட்சியாய் ஆமென் ஆமென். இயேசுவே இரக்கம் இரக்கம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பட்சியை போல ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறதற்காக நன்றி நன்றி அப்பா. தகப்பனே. ஆமென் ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம் பிள்ளைகளை உமது ஸ்தோத்திரம். கரங்கள்ல கொடுக்கிற சுவாமி. ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் உமது கரங்கள்ல கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே ஆமென். கரங்கள்ல கொடுக்கிற தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசப்பா அன்பிலும் ஆண்டவரே நீடிய பொறுமையிலும் சந்தோஷத்திலும் இன்னும் ஆண்டவரே சகோதர ஐக்கியத்திலும் இயேசுவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். இருக்க கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க கிருபை ராஜா. தாரும் நீர் கிருபை தாரும். பரிபூரணரா ஆமென் இருக்கிறது போல ஆமென். ஆண்டவரே நாங்களும் பரிபூரணரா இருக்க வேண்டும் என்று நீர் இயேசுவே சொல்லியிருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே அப்பா இயேசப்பா நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பரிபூரணத்திற்குள் நிறைந்திருக்க வேண்டுமாய் கிருபை ஜெபிக்கிறேன் இயேசப்பா. செய்யும் இரக்கம் கர்த்தாவே பாராட்டும். அப்படிப்பட்ட ஆமென் பிள்ளைகள் ஆண்டவரே பாத்திரவான்களா இருக்க கர்த்தாவே நீங்க ஆமென் கிருபை ஆமென். பாராட்டுங்க ராஜா. இயேசுவே ஆண்டவரே இயேசப்பா சோதரிக்கிறோம். சபைக்கு இயேசுவே கூடுதலுக்கு ஆண்டவரே ஒரு நாளும் விட்டு விலகாதபடிக்கு கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகள் மனதிலும் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உணர்வை இயேசு தர ஆண்டவரே வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆமென். இயேசப்பா. உணர்வை உம்மை தாரும் ஆண்டவரே கிருபை நேசித்து செய்யும் ஆண்டவரே இரக்கம் உமக்கு பா. பயந்து அல்ல தகப்பனே உமக்கு ஆண்டவரே ஆமென் உம்மை ஆமென் நேசித்து ராஜா. ஆண்டவரே பயபக்தியோடு உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவரே கிருபை நன்றி அப்பா பாராட்ட வேண்டுமாய் நன்றி ஐயா. ஜெபிக்கிறேன் இயேசப்பா. கர்த்தாவே அது ஆமென் போல ராஜா ஆமென் நீர் ஆமென். அன்பின் இயேசுவே தெய்வமாய் இருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பாய் நடந்து கொள்ள சகோதர அன்போடு நடந்து கொள்ள கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இன்னும் போகிலும் வரத்திலும் ஆண்டவரே வேலை காரியங்களிலும் உமது கரம் இருந்து ஆசீர்வதிக்கிறீர் சுவாமி. இயேசுவே ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி அது போல நன்றி தகப்பனே அப்பா. ராஜா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆமென் ஆண்டவர் இயேசுவே உம்மை தொழுது நன்றி கொள்ளுகிற அப்பா. ஜெபத்திலும் ஆண்டவரே பாடுகிற பாடல்களிலும் ஆண்டவரே ஆமென் இன்னும் ஆண்டவரே ஆண்டவரே நன்றி 3 அப்பா வேளையும் நன்றி தானியேலை போல அப்பா. ஜெபிக்கின்ற கிருபை தர கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிற தாரும் ராஜா கிருபை இயேசப்பா. தாரும் கிருபை அவர்கள் தாரும் தனிப்பட்ட அப்பா. வாழ்க்கையிலும் கர்த்தாவே இயேசப்பா உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ள கர்த்தாவே நீங்க கிருபை ஆமென் பாராட்டுங்க ஆமென் ராஜா. இயேசுவே ஆண்டவரே நன்றி மற்றவர்களுக்கு அப்பா. முன்பாக தகப்பனே ராஜா உமது நாமத்திற்கென்று சாட்சியாய் ஜீவிக்கின்ற ஒரு ஜீவிக்க பலன் பரிசுத்த ஜீவியத்தை தாரும். தர வேண்டுமாய் ஆமென் ஜெபிக்கிற ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் அது ஆண்டவரே. போல தகப்பனே இன்னும் குடும்பங்களிலும் கூட ஆண்டவரே ஒற்றுமையோடு ஆமென் ஆண்டவரே ஆமென் விட்டு கொடுத்து ராஜாவே. ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே தகப்பனே அன்போடு நடந்து கொள்ள கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. கிருபை பாரும் ஆண்டவரே கிருபை இயேசப்பா பாராட்டும் அப்பா. குடும்பங்களிலே தகப்பனே கர்த்தாவே இயேசப்பா பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை ஆமென் பாராட்டுங்க ஆமென் தகப்பனே. இயேசுவே அதுபோல நன்றி பெற்றோர்களும் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகளை புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு ஆண்டவரே நடந்து கொண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை அப்பா. நல்வழியிலே நடத்த கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. என் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம் பரிசுத்த ராஜாவே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா. தெய்வமே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆமாண்டவரே ராஜா. அது போல ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே சபையில ஆண்டவரே இன்னும் புதிய ஆத்துமாக்கள் இருக்க இயேசுவே கர்த்தாவே நீங்க கிருபை இரக்கமாயிரும் பாராட்டுங்க ராஜா. இரக்கமாயிரும். ஆண்டவரே இந்த சபை விசுவாசிகள் மூலமாய் ஆண்டவரே தகப்பனே உம்மை ஆமாண்டவரே ஏற்றுக்கொள்ள ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் அப்பா. கர்த்தரை நம்பினால் அவர்களுக்கு எந்த ஆமென் ஆமென் நாளும் கெட்டு இயேசுவே போவதில்லை. நன்றி நன்றி கர்த்தரை நன்றி நம்பினால் அப்பா. விடுதலை பெறுவோம் என்ற ஒரு விசுவாசத்தோடு தகப்பனை கர்த்தாவே ஜெபிக்க உம்மை பலன் ஆராதித்து தாரும் உம்மை பலன் தொழுது கொள்ள தாரும். அவர்களும் ஆமென் வர ஆமென் கர்த்தாவே ராஜா. கிருபை பாராட்டுங்க ராஜா இயேசப்பா. ஆமென் ஆமென் அதற்கு ஆண்டவரே ராஜாவே. தகப்பனே மற்றவர்கள் முன்பாக உமது சபை பிள்ளைகளும் ஆண்டவரே ஒரு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டுமாய் இருக்கட்டும் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இருக்கட்டும் அப்பா. வருகிற நன்றி புதிய நன்றி ஆத்மாக்களை கூட நன்றி நீர் அப்பா. ஆசீர்வதித்து ஆசீர்வதியும் பலன் பலப்படுத்தும். தாரும் பலன் அவர்கள் தாரும். ஆண்டவரே மறுபடியும் பின்வாங்கி போகாதபடி கர்த்தாவே ஆமாண்டவரே உமது அன்பு நன்றி கரங்களால் நன்றி அவர்களை அப்பா. தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அது போல ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனை கர்த்தாவே சபையில ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய நாமம் துதிக்கப்படத்தக்கதாக இருக்க வேண்டுமாய் கிருபை ஜெபிக்கிற ராஜா. செய்யும் ஒவ்வொரு இரக்கம் நாளும் பாராட்டும் ஒவ்வொருவரும் இரக்கமாயிரும். நடுக்கத்தோடு உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தாவே நீங்க ஆமென் கிருபை ஆமென் பாராட்ட வேண்டுமாய் ராஜாவே. ஜெபிக்கிற ராஜா. நன்றி ஆண்டவரே அப்பா. இப்படிப்பட்ட ஆமென் வேலையை ஆமென். சொல்றதை கேட்டதுக்காக கொடான நன்றி கொடி நன்றி நன்றி அப்பா. செலுத்துகிறோம். கர்த்தரும் மேய்ப்பரும் இரட்சகருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபை விசுவாசிகளுக்காய், குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட தேவைகளுக்காக, சரீர சுகபலங்களுக்காக, பரிசுத்தாவினுடைய வல்லமைக்காக ஜெபிக்க தேவ கிருபை கொடுத்து ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ள எல்லா விதமான குறைகளை எடுத்து போட்டு பரிசுத்தாவினுடைய வல்லமை, பரிசுத்தாவினுடைய அபிஷேகமும் ஒவ்வொருக்குள்ளாய் நிலைத்திருக்க
சாட்சியா இருக்க தேவ கிருபை கொடுத்தற்காய் ஸ்தோத்திரம். தேவ தயவு கொடுத்தற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டற்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டமுண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டமுண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். நாட்கள் கோடி நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோம். நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பெனும் ஆவியால் நிறைத்திடுமே. இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பெனும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடும். இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. நாட்கள் கொடிய கடுமுன் திறவும் வாசலை, நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடு. நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் கடைசியாக தேசத்துக்காக, ஆளுகிற அதிகாரிகளுக்காக, இந்த நாட்களிலே தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதலுக்காக கர்த்தர் மனம் இறங்கும்படியாகவும், இன்னும் ஆளுகிற அதிகாரிகள் ஜனங்களுக்கு உதவி செய்ய, அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே வேலை இல்லாமை, பஞ்சம், பசி, பட்டினி, வறுமை, அநேக இடங்களிலே வெள்ளமும், அநேக இடங்களிலே வெள்ளம் இல்லாமல் அங்கே வறட்சியான சூழ்நிலை, அதுபோல அநேக இடங்களிலே இந்த நாட்களிலே காணப்படுகிற போதை பழக்கம், குடிப்பழக்கம், இன்னும் வேசித்தனம், விபச்சாரத்திலும் தேசமானது இன்றைக்கு தீட்டுப்பட்டதாக, தேசமானது தேவனுடைய பார்வையிலே அது அழிவுக்கென்று அந்த பூமியானது வைக்கப்பட்டது என்று சொன்ன வசனம் இன்றைக்கு அது அநேக இடங்களிலே காணப்படுகிற காரியமானது தேவனுக்கு அன்றைக்கு எப்படி நோவை நாட்களிலே கர்த்தர் இந்த பூமியை உண்டாக்கினதற்கு அவர் மனஸ்தாபப்பட்டார். மனுஷனுடைய அக்கிரமங்கள் மிகுதியாக இருந்தது, அவன் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாய் இருந்தது என்று சொன்னவனும், இன்றைக்கும் தேசம் முழுவதும் இப்படிப்பட்டதான பொல்லாங்கான காரியங்கள், தேசம் முழுவதும் காணப்படுகிற அக்கிரமங்கள் மிகுதியினாலே தேவ இறக்கம் ஒரு விஷயம் கூட ஜனங்களுக்கு கிடைக்க, ஆளுகிற அதிகாரிகளும் ஜனங்களும் மனம் தேவனை நோக்கி பார்க்க, ரட்சிப்பின் பாதையை அறிந்து கொள்ள, ரட்சிப்பின் சத்தத்தை அறிந்து கொள்ள இன்றைக்கு ஊழியமானது அநேக இடங்களிலே தடைபட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியாதபடி, தேவனை குறித்து பேச முடியாத அளவுக்கு இன்றைக்கு கதவுகள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு விசுவாசத்தை
மனுஷகுமாரன் பூமிக்கு வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்னும். அந்நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்லி, இன்றைக்கு அன்பு இல்லாத சூழ்நிலைகள், அக்கிரமம் அதிகமாகி கொண்டு வருகிறது, பாவங்கள் பெருகி கொண்டு வருகிறது, விசுவாசமானது சீர்குலைகிற நிலைமையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இப்படிப்பட்டதான காலத்திலே தேவ இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியா இந்த காரியத்திற்காக நம்ம யாராவது ஒரு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமே. நன்றி அப்பா. ஆமே. ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே. ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம். ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆமென். ஆமென். ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஆமென் ராஜாவே. ஆமென் இயேசுவே. இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆமென். ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே. நன்றி, நன்றி அப்பா. ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென். ஆமென் ராஜாவே. ஆமென். தேவன் மட்டுமாய் நம்ம ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் நாம் எழுந்து நின்று கர்த்தரை கனப்படுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, தேசத்திற்காய், ஆளுகிற அதிகாரிகளுக்காக, அக்கிரமக்காரர்களும் பாவிகளுக்காய், துரோகிகளுக்காய், ஆண்டவரே, மனம் திரும்பாத ஆண்டவரே, கர்த்தாவே, தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளுகிறவர்களுக்காக, ஆண்டவரே, தேசத்திலே காணப்படுகிற அருவருப்புகள், அசுத்தங்களுக்காக, ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட ஆளுகிற அதிகாரிகள் ஜனங்களுக்கு உதவி செய்ய, இன்னைக்கு காணப்படுகிற பஞ்சம், பசி, பட்டினி, வறுமைகளிலிருந்தும், மழை, வெள்ளம், இன்னும் போராட்டங்களில் இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே, விபத்தினாலே கை கால்களை இழந்தவர்கள், மரணவர்கள், அந்த குடும்ப பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே, விவசாயிகள் நிலங்கள் இன்றைக்கு வறட்சியாகும், விவசாய நிலங்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுவதனாலும், அதுபோல தொழில் பாதிக்கப்படுவதனால் கடன் பாரங்கள், இன்னும் அநேக குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவனே, நாங்கள் அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க, தேவைகளுக்காக ஜெபிக்க, ரட்சிப்புக்காய் ஜெபிக்க, மீட்புக்காய் ஜெபிக்க, தேவ தயவு, தேவ கிருபைக்காய் ஜெபிக்க நீர் கிருபை கொடுத்தீர். அது மட்டுமல்ல, சபைகளுக்காய், ஊழியங்களுக்காய், ஊழியர்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, வாலிபர், சிறு பிள்ளைகள், கன்னிகள், வயது முதிர்ந்தோர், ஏழை எளியோர், திக்கற்றோர், அனாதைகள், அன்றவர் இப்படி ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க தேவ கிருபை கொடுத்தீரும். எங்கள் ஜெபத்தை கேட்டீர். எங்கள் ஒன்றிலும் தேவ கரம், தேவ கிருபை இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவ தயவு ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக ஒரு வார்த்தையை வாசித்து கர்த்தருடைய கரத்திலே நாம் இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கலாம். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 17 10, 11, 12 நாம் வாசிக்கலாம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும்
பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்களே இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்கள் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வசனம் நாம் பார்க்க முடிகிறது. இதே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை வாசித்தால், இந்த வசனம் வேதத்திலே எங்கும் இல்லாத ஒரு மிக அருமையான ஒரு வசனமாக இருக்கிறது, ஒரு வார்த்தையாக இருக்கிறது. வாசிக்கலாம். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்துக்கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். ஆமென். பாருங்க, இந்த பவுல், இந்த சீலாவும் இவர்கள் யாராமா? உலகத்தையே கலக்குகிறவர்கள். அவங்க என்ன அப்படி செய்தார்கள்? அப்ப நம்ம இன்னைக்கு யாராக இருக்க வேண்டும் என்று நாமே இந்த வேத வார்த்தையோடு கூட நம்ம இப்பொழுது வாசித்த அந்த 11ஆம் வசனத்தின் மூலமாக நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். தேவன் ஒரு நோக்கத்திற்காக இந்த பூமியில மனிதனை படைத்தார். அந்த நோக்கம், அது ஆதி மனிதனுடைய அந்த கீழ்ப்படியாமை, ஆதி மனிதன் செய்த தவறினாலே அது என்னவானது? அந்த காரியம் நிறைவேறாமல் இந்த பூமியிலே மரணம் ஒன்று வந்தது. ஆனால் அதிலிருந்து நமக்கு தப்புவிக்கத்தக்கதாக தேவன் ஒரு காரியத்தை செய்தார். அவர் இந்த பூமியிலே குமாரனாக வருவார், ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி அவர் ஸ்திரீயின் வித்தாக வந்தார். ஆனால் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதபடி, ஜனங்கள் அவரை குறித்து கவலைப்படாதபடி, எப்படி அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை குறித்து கவலைப்படாதபடி சுயத்திலே விழுந்து போனார்களோ, சுயமாக முடிவெடுத்து அங்கே அவர்கள் தாங்கள் செய்வது, தாங்கள் நடந்து கொள்வது, தாங்கள் பேசுவது சரி என்று அவர்கள் பின்வாங்கி போய் விழுந்து போனார்களோ, இன்றைக்கும் அதே காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அது நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜீவியத்திலும் அது இருந்திருக்கும். நிச்சயமாக இல்லை, நான் வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன் என்று எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாமும் யாராக இருக்கிறோம்? பலவீனராக இருக்கிறோம். நாமும் வேதத்தை குறித்து எச்சரிக்கை இல்லாத ஜனங்களாக, அதை குறித்து நாம் கவலைப்படாதவர்களாக ஒரு காலத்திலே இருந்தோம். ஆனால் தேவன் கிருபையாய் வேதம் என்ன என்று, வேதத்திலே சொல்லப்பட்ட வசனங்கள் என்ன என்று அங்கே தியானிக்கத்தக்கதாக, அதை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். ஆமென். அந்த வசனத்தை கொண்டு சென்ற ஜனங்கள் தான் யாரு? இந்த பவுலும் சீலாவும். அப்போ அந்த பவுல் சீலா ஒரு பட்டணத்துக்கு வருகிறார்கள் என்றால், அந்த பட்டணமே எப்படி இருந்ததாமா? கலக்கம். என்ன கலக்கம்? தேவனை குறித்தான அந்த பயத்தை அவர்கள் கொடுத்தார்கள். ஆமென். தேவன் யார், உங்களை என்ன செய்ய போகிறார், நீங்க யார் என்று அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுத்தார்கள். ஆமென். அது அவங்களுக்கு பயத்தை கொடுத்தது, அது அவங்களுக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்தது. எப்படி ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம் எழுதுற குழந்தைகளுக்கு திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வர்றாங்க, அல்லது நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறப்ப இன்னைக்கு முதலாளியே உங்களை எல்லாத்தையும் பார்க்க வர்றாரு, நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறீன்னு முதலாளி உங்களை கேமரால வாட்ச் பண்றாரு, அல்லது நேர்ல வந்து பார்க்கறாருங்கிறப்ப அங்க வேலை செய்யறவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு பயம்,
ஒரு ஐயோ நம்மளுக்கு இது வேண்டான்றுவாரோ அல்லது நம்ம செய்கிற தப்பு தெரிஞ்சிருமோ, இப்படி அந்த ஒரு உணர்வு வரும். அதை போலத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இன்றைக்கு ஜனங்கள் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே தவறு அன்றைக்கும் செய்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் நீங்க பாருங்க 23ஆம் வசனம் சொல்லுது, நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனை கிரியைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். அப்ப இன்றைக்கு ஜனங்கள் அறியப்படாத தேவனை, அது தேவனே அல்ல, ஏதோ ஒன்றை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒன்றுக்கு முன்பாக நின்று கொண்டு தங்களுடைய வேண்டுதலை, விண்ணப்பத்தை, தங்களுடைய காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு யார் பதிலளிக்கிறார் என்றால் நம்முடைய தேவன் தான் பதிலளிக்கிறார். ஆமென். பாருங்க, வேதத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியானவர் ஒரு வசனம் சொல்றதை நீங்க வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3:27 வாசிக்கலாம். யோவான் பிரதியுத்தரமாக, கவனமா கேளுங்க, யோவான் பிரதியுத்தரமாக சொல்றாரு, பரலோகத்திலிருந்து பாருங்க, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே கொடுக்கப்பட்டாலே ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள அவன் மாட்டான். ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆமென். அப்போ இன்னைக்கு இந்த பூமியிலே நடக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவன் அனுமதிக்கிற சித்தமாக இருக்கிறது. ஒரு மனிதன் அவன் அழிந்து போவான் அல்லது அவன் ரட்சிக்கப்படுவான், அவனுக்கு நல்ல சிந்தனைகள் அல்லது பொல்லாத சிந்தனைகள் அல்லது அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் என்று எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அதனாலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி யார் போய் நின்றாலும் அவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள், அவர்கள் என்ன பேசுறாங்க, அவர்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமென். அது மட்டுமல்ல, அந்த மனிதன் என்ன செய்தான் என்ன செய்வான் என்றும் அவர் அறிவார். பேதுருவை கூடயே வச்சிருந்தாரு. ஆனாலும் பேதுருவை பார்த்து அவர் என்ன சொன்னாரு, நீ என்ன காட்டி கொடுப்ப. அதே மாதிரி கூடயே இருந்த அந்த யூதாசையும் அவர் என்ன சொன்னாரு, நீ என்னை காட்டி கொடுப்பாய், நீ எனக்கு இப்படி செய்வாய் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்த அந்த தேவ மனுஷன், அங்க நீங்க வாசிக்கிறப்போ யோவான்ல நீங்க பாக்குறீங்க, அவன் தூரத்திலிருந்து வருகிறப்பவே ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ இங்கிருந்து வர்ற, நீ இதைத்தான் செய்ய போகிறாய், நீ யார் என்று நான் அறிவேன் என்று அங்கே சொல்வதையும் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்போ தேவன் எல்லா காரியங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். தேவன் எல்லா காரியங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். நீங்க வாசித்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்துல 47 வாசிங்க. இயேசு நாத்தான் வேலை வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். பாருங்க, இந்த பிலிப்பு என்பவன் இயேசு இருக்கிற இடம் வேற, இந்த நாத்தான்வேல் இருக்கிற இடம் வேற. எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்தல்ல அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. பிலிப்புவும் அங்கே நாத்தான்வேலும் எங்க சந்திக்கிறாங்களாம்மா, ஒரு அத்திமர இடத்துல ஒரு பட்டணத்தில் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் தூரத்திலிருந்து வருவதையே அவர் கவனிச்சு, இதோ கபடற்ற உச்சம இஸ்ரவேல். அது வரைக்கும் அவரும் இயேசு கிறிஸ்துவும் அவனை பார்த்ததில்லை, அவனும் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை.
அப்போ அவனுக்கு எப்படி நீர் என்னை அறிவீர் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்பு, உன்னோடு பேசின பிலிப்பு, உங்களோட யார் பேசினா என்பதையும் அவர் சொல்றார். ஆமென். ஏன்னா நிச்சயமா பிலிப்பு வந்து நாத்தானுடைய போட்டோ எல்லாம் காட்டியிருக்க முடியாது அன்னைக்கெல்லாம். ஏன்னா இன்னைக்கு எப்படி வேணா இன்னைக்கு ஜனங்கள் பேசுவாங்க. அன்னைக்கு ஒரு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ யார் சந்தித்தார், யார் அங்கே பேசினா, என்ன பேசினா என்பதை கூட பாருங்க 50ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அத்தின் மரத்தின் கீழே உன்னை கண்டேன், நான் உனக்கு சொன்னதை விசுவாசிக்கிறாயா என்பதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்ப அவங்க 2 பேரும் பேசிக் கொண்டிருந்ததை என்ன பேசுறாங்க என்பதை கூட ஆண்டவர் என்ன செய்தார், அதை வெளிப்படுத்தினார். அப்போ அந்த தேவன் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாராமா? இப்ப நம்ம வாசித்த அப்போஸ்தலர் 17:26 சொல்லுது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்திலே தோன்ற பண்ணி பூமியின் மேலே குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களின்படி குடியிருப்புகளின் எல்லையும் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்ம இங்கதான் இருப்போம், இந்த பட்டணத்துல இந்த இடத்துல தான் இருப்போம். எங்கேயோ இருந்து எங்கேயோ கொண்டு வர்றார். அதுதான் குடியிருப்பினுடைய எல்லையும் தேவன் குறிச்சிருக்கிறார். ஒரு சிலர் நான் வெளிநாடு போலாம், இல்லாட்டி நான் வெளியூர் போயிடலான் இருந்தேன் இந்த ஊரை விட்டு, அல்லது நான் வெளியூர் இருக்கிறவங்க நாங்கள் இந்த ஊருக்கு வரலான்னு பார்த்தோம், எங்களால் முடியலைம்பாங்க. ஒரு சிலர் நாங்கள் இங்கிருந்து வெளியூர் போகலாம் அல்லது வெளிநாடு போகலாம், நான் அதை செய்யலாம் இதை செய்யலான்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்களால போக முடியாது அல்லது வர முடியாது. ஏனென்றால் தேவன் என்ன செய்கிறார், ஒவ்வொரு மனிதனுடைய குடியிருப்பின் எல்லைகளையும் குறிச்சு வச்சிருக்காரு. அதை நீங்க அந்த பவுண்டரி நீங்க தாண்டவே முடியாது. பாருங்க, அதனாலதான் பாருங்க, அது ஏன் தேவன் அப்படி செய்கிறார், ஏன் எல்லாவற்றையும் அவர் அறிந்தார், எல்லா காரியங்களையும் செய்கிறார் என்றால் 27ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படி தம்மை தேடும்படி அவர்களுக்கு அவர் தூரமானவர் அல்ல. அதனாலதான் பாருங்க, அவரை நாம் என்ன செய்ய வேண்டுமாமா, அறியாமையின் காலங்களை 30ஆம் வசனம் சொல்லுது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறேன். ஆமென். அப்ப இந்த காரியத்தை தான் நீங்க யாரையோ எதையோ செய்து கொண்டிருக்கிறீங்க. நம்மை படைத்த ஒரே தேவன் அவர். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்துல படைச்சாரு. அதனால நமக்குள்ள என்ன கிடையாது, ஜாதியோ மதமோ இனமோ மொழி மொழிகள் பாஷைகள் அங்க அது வேறா இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள என்ன கிடையாது, இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம் என்று இதெல்லாம் மனிதன் பிரித்தது. அதைத்தானே வேதம் சொல்லுது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ஒரு ரத்தம், அது தேவனுடைய ரத்தம். ஆமென். அந்த ரத்தத்துல நம்மை படைச்சதுனால நம்ம என்னவா இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் என்ன செய்தார் அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவும் போய் சொல்லும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் கலக்கம். ஏன்னா இன்றைக்கு எப்படி மதங்கள், ஜாதிகள், பிரிவினைகள் இருந்ததோ அன்றைக்கும் அதே இருந்தது. இயேசு கிறிஸ்து அதனாலதான் சமரியா ஸ்திரீ பெண்ணு, அந்த சமரியா ஸ்திரீ என்ன சொல்றா, நீர் யூதராச்சே, நீ எப்படி எங்கிட்ட தண்ணி கேட்கலாம், உங்களுக்கு எங்களுக்கு என்ன கிடையாது, எந்த தொடர்பு இல்லை. அவங்க வீட்டுல போய் தண்ணி குடிக்கிறதோ அவங்க வீட்டுக்கு போறதோ வர்றதோ செய்ய மாட்டாங்க. இன்னைக்கும் அதே மதம் ஜாதி இன்றைக்கும் இருக்கிறது. பாருங்க, அப்போ தேவன் அன்றைக்கு இந்த பூமியில இருந்த பொழுது எதை கண்டாரோ பார்த்தாரோ அது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிற இடத்திலே அங்கே எப்படி அன்றைக்கு பவுலும் சீலாவும் சாட்சியாக இருந்து அவர்களை கண்ட பொழுது அந்த ஜனங்களே என்ன ஆனாங்க, ஒரு கலக்கம், பயம், நடுக்கம் வந்தது. அதே போல நம்மை கண்டாலும் இன்றைக்கு என்ன இருக்கணும், எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்முடைய ஜீவியமானது கண்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நம்மை தேவ சமூகத்திற்கு முன்பாக அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அதனாலதான் பாருங்க, காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வசனங்களை ஆராய்ஞ்சு பார்க்கிறாங்க. அப்படின்னா தேவன் நம்முடைய
ஜீவியத்தை கவனிக்கிறார். அதனாலதான் நீங்கள் யாராக இருக்கிறீங்க? எனக்கு சாட்சியாக இருக்கிறீங்க. இந்த பூமியில நீங்க உப்பாய் இருக்கிறீங்க. இந்த பூமியிலே நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று நல்லா சொல்றார். ஸோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த பட்டணத்தை நம்ம இருக்கிற இடத்திலே தேவனுக்கென்று சாட்சியாக வருகிற வருடமும் வருகிற நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் அவருக்கென்று நாம் கனி கொடுக்கத்தக்கதாக தேவ கிருபை நமக்கு கிடைக்கத்தக்கதாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலும் உடைய வார்த்தையை வாசிக்க, நாங்கள் அதை தியானிக்க, அது மட்டுமல்ல நாங்கள் ஜெபிக்க, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்க தேவ இரக்கம் கொடுத்தீர். இந்த நாளிலும் வாசித்து தியானித்த வார்த்தைக்காய் நன்றி சொல். அன்றைக்கு பவுலும் சீலாவும் உடைய வார்த்தைகளை சுமந்து கொண்ட பொழுது இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்தில் அநேகருக்கு ஆண்டவரே நாங்கள் ஒரு வெளிச்சமாக, நாங்கள் ஒரு உப்பாக, நாங்கள் ஒரு சாட்சியாக இருக்க எங்களை தேவன் இரக்கம் கொடுக்கணும்ப்பா. எங்களுடைய ஜீவியமும் பிரகாசிக்கத்தக்கதாக எங்களை காண்கிறவர்கள் உண்மை காண வேண்டுமப்பா. உம்முடைய பிள்ளை என்கிற அந்த அடையாளம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமப்பா. நாங்கள் அதை வெளிப்படுத்தத்தக்கதாக, அதை அநேகருக்கு சொல்லத்தக்கதாக எங்களுடைய ஜீவியம் இருக்கட்டும். தொடர்ந்து உடைய கரமைகளை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனையிலே நாங்கள் நேரப்பட கலந்து கொள்ள ஆயத்தப்பட தேவ இரக்கம் தொடர்ந்து கிடைக்கட்டும். ஜெபிக்க சொன்ன ஒவ்வொரு காரியங்களுக்காய், ஜெபித்த காரியங்களுக்காய், எங்கள் ஒவ்வொருடைய தேவைகள், வேண்டுதல், விண்ணப்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ இரக்கம், தேவ தயவு தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்களும் விசுவாச வீரராய், ஜெப வீரராய் மாறி உமக்கென்று கனி கொடுக்க தேவ இரக்கம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். God bless you. Thank you, Jesus. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.